பிக் பாஸ்ல இன்னைக்கு வந்த ப்ரோமோல ஒரு விஷயம் தெளிவா புரியுதுங்க. எல்லாரும் சாண்ட்ராவ பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். நம்ம இந்த வாரம் வீட்டு தல, அதாவது வினோத் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. சாண்ட்ராவுக்கு தெரியாதா? உள்ள 2 பேர் வரும்போதே ஒரு ஆள் வெளிய போய் தான் ஆகணும். அப்போ உன் டோன் வேற மாரி இருந்துச்சு. இப்போ உன் டோன் வேற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க கமருதீன் சொல்றாங்க, "அப்படியே போட்டு புரட்டுறாங்கப்பா" அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் எஃப்ஜே அவரோட கமெண்ட் குடுத்துட்டு இருக்காரு. நடுவுல பார்வதி நின்னுட்டு, "ஆமா, ஆமா, ஆமான்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, வினோத் சொல்றாங்க, "நீயும் தான் போய் பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சாண்ட்ராவ பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அமித் அடிக்கடி சாண்ட்ரா கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்காரு. ஆ கனிக்கிட்டயும் வந்துட்டு பெட்ரூம்ல போயிட்டு சொல்றாரு. அவங்க ஒரு விஷயத்த பத்தி பேச போனா, வேற எங்கேயோ கொண்டு போறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு என்னமோ இது வந்து சாண்ட்ராவோட கேம் பிளான் மாரி தெரியுது. இந்த மாதிரி நம்ம இப்படி சோகமா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி திவ்யா கூட சண்டை போடுற மாதிரி, நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம அதாவது கிளப்பி விட்டுட்டோம்னா, எல்லாரும் அத நோக்கியே போவாங்க. நம்ம கேம நோக்கி போயிரலாம் அப்படிங்கிறது சாண்ட்ராவோட திட்டமா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.